இங்க ஹனிமூனுக்கு வந்த புது கப்பிள்ஸை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி. இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹனிமூன் போன இடத்துல அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப லவ் காட்டுறாரு, இந்த மேரேஜ் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது நான் உன்னை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இவங்களும் ஹாப்பியா ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டரா இருப்பாரு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல அவருக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஆல்ரெடி இவங்க மாமியார் இறந்து போயிருப்பாங்க. இவங்க அவங்க மாமனாருக்கு மட்டும் டிஃபன் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க ஸ்கூலுக்கு போனா குமுதான்ற ஸ்டாஃப் என்ன அதுக்குள்ளேயே வேலைக்கு வந்துட்டு அதுக்குள்ள உன் வீட்டுக்காரன் விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது புது கல்யாணம் ஆன பொண்ணு தனியாலா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் அனுப்பி அவங்கள பிக்கப் பண்றாரு. வீட்டுக்கு போனதும் அவங்க மாமனாரு கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசாம அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அவங்க மனைவி பத்தி பேசிட்டு இருக்காரு. இவரு லக்ஷ்மியை தன்னோட மகளாவே நினைக்க ஆரம்பிச்சிடறாரு. கீழ் வீட்டுல இருக்கிற சின்ன மாமனாரோட பையன் ஆர்யா அண்ணி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். அவங்களுக்கும் புக் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த புக்ஸ் எல்லாம் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆர்யாக்கு ஒரு லவருமே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது லக்ஷ்மிக்குமே தெரியும். இது மாதிரி புகுந்த வீட்டுல இருக்கவங்க லக்ஷ்மியை தாங்கன்னு தாங்குறாங்க. இவங்களோட லைஃப் ரொம்பவும் நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஆர்யாவோட லவருக்கு வீடியோ ஒண்ணு வருது. அந்த வீடியோல பார்த்தா லக்ஷ்மி அக்கா வேற ஒருத்தவங்க கூட ஒன்னா இருக்கிற மாதிரி அந்த வீடியோல இருக்கு.